தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 22/1/2025 புதன்கிழமை சுவாதி நட்சத்திரம் இரவு 1:37 வரை, பிறகு விசாகம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற கருத்து சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன. ரொம்ப பேர் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இன்றைக்கு சந்திராஷ்டமம் எத்தனை மணி வரைக்கும் இருக்குலாம் கேட்பாங்க. மிகப்பெரிய தொழிலதிபர்கள், திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் சந்திராஷ்டமம்னாலே பயப்படுவாங்க. காரணம் என்னென்னா, அன்னைக்கு எது செஞ்சாலும் நல்லா இருக்காது, வீடு தேடி வம்பு வரும். சந்திராஷ்டமம் 2.25 நாள் சில பேர் நாட்காட்டிலே மடக்கி வச்சுருவாங்க. அன்னைக்கு தர எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஒரு பிரயாணம் செஞ்சாலும் தவிர்ப்பாங்க, சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்தாலும் தவிர்ப்பாங்க. இந்த சந்திராஷ்டமத்தை பற்றி ஒரு அழகான பாட்டு உண்டு. என்ன அப்படின்னா, சந்திரனோ அஷ்டமத்தில் சஞ்சரித்தால் சந்தோஷம் குறைந்துவிடும், சண்டை சேரும், சண்டை சச்சரவு சேரும், சிந்தித்த காரியங்கள் நடைபெறாது, சிக்கலுடன் சிரமங்கள் கூடும், வந்ததொரு 2.25 நாளில், அந்த 2.25 நாள் அதுக்குள்ளே இருக்கும், வந்ததொரு 2.25 நாளில் வந்த வருமானம் குறைவாகும், விவகாரங்கள் முந்தி இடம் பிடிக்கும், முயற்சி செய்தும் எந்தவித பலனும் இல்லை என்று சொல்வார். ஒரு காரியத்தை முயற்சி செஞ்சோம், எந்த பலனும் கிடைக்கலையே அப்படிம்பாங்க. எந்தவித பலனும் இல்லை என்று சொல்வார். இது போன்ற நேரத்தில் சிதறுகாயை என்ன பண்ணணும்? இது போன்ற நேரத்தில் சிதறுகாயை தந்தமுள்ள கணபதியின் முன் உடைத்து தக்கவிதம் அதிகாலை வழிபட்டாலோ வந்த துயர் வாயிலோடு நின்றுவிட்டும், வந்த துயர் வாயிலோடு நின்றிருக்கும், வருத்தங்கள் அண்டாத வாழ்க்கை சேரும்னு ஒரு பாடல். வருத்தம் வராமல் நமக்கு பொருத்தமான பலன் கிடைக்கணும்னா, அதிகாலையில் சந்திராஷ்டமத்தன்னைக்கு பிள்ளையாருக்கு போய் ஒரு செதறுகாயை உடைச்சு கும்பிட்டுருவணும், அல்லது அவங்க இஷ்ட தெய்வத்தை கும்பிடலாம். அதிகாலையில் கும்பிடும் வழிபாடு இருக்கே, அது அன்றைக்கு முழுவதும் கை கொடுக்கும். பொதுவாக சந்திராஷ்டமத்தில் பயணம் செய்கிறத தவிர்ப்பாங்க, சுப நிகழ்ச்சிகளுக்காக இருந்ததை தவிர்ப்பாங்க. திருமணம் போன்ற காரியங்கள் எல்லாம் சந்திராஷ்டமத்தில் வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கணும். யாருக்காவது பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்தா சிக்கல்கள் வந்துடும். எந்த முயற்சி நீங்கள் செய்தாலும் சந்திராஷ்டமத்தில் செஞ்சு பார்க்குற போது தான் தெரியும், அனுபவத்தில் தான் தெரியும். நம்ம பேர் சொல்லுவாங்க, வீண் வம்பு வீடு தேடி வருதுன்னு பார்த்தேன், கேலண்டரில் பார்த்தா அன்றைக்கி சந்திராஷ்டமம்னு போட்டிருக்கும்பாங்க. ஆகையினாலே உங்களுடைய ஜாதக ரீதியாக, உங்களுடைய நட்சத்திர ரீதியாக, உங்களுடைய ராசி ரீதியாக ஒவ்வொரு முறை வருகின்ற சந்திராஷ்டமத்தையும் நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு அதை ஒதுக்கி மற்ற நாட்களிலே நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை செய்தால் நிச்சயமாக அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறுகின்ற நாள். இன்று வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும், கூட்டு முயற்சியிலும் வெற்றி கொண்டு. அதே நேரத்தில் பிற இனத்தாரால் உங்களுக்கு பெருமை சேரும். 2லே குரு இருப்பதனால பண நெருக்கடிகள் அகலும். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். இந்த நாள் மிகச் சிறப்பான நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கூட்டு முயற்சியிலே வெற்றி கிடைக்கும் நாள். அதே நேரத்தில் உங்களுக்கு ராசியிலேயே குரு இருக்கின்றார். ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை கிரகம். ஒரு சில சமயங்களில் நட்பு கூட பகையாகலாம். கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். உச்சரிக்கும் சொற்களில் உஷாராக இருப்பது நல்லது. பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள், ஆனால் பாடுபட்டதற்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்காது. பிறருக்காக பாடுபடும் யோகம் இருக்கிறதே, நமக்கு எந்தவும் நன்மை கிடைக்கவில்லையே என்றெல்லாம் கூட சில சமயங்களில் நீங்கள் சிந்திப்பீர்கள். இருந்தாலும் கூட இன்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் உங்களுடைய மனக்கலக்கம் அகலும் விதத்திலே ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகிறது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு வியக்கும் தகவல் வீடு சேரும் நாள். இன்று வீடு மாற்றம் பற்றியும், நாடு மாற்றம் பற்றியும், இடமாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். வாகனங்கள் பழுதாகிவிட்டதே என்று கவலைப்பட்டவர்கள் புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியிலே ஆர்வம் காட்டுவார்கள். விருந்து விழாக்களிலே கலந்து கொள்ள அழைப்புகள் வரலாம். 10லே ராகு இருப்பதனாலே தனித்து இயங்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு உண்டாகும். அந்த தன்மையும் உங்களுக்கு நல்ல விதமாக நடைபெறப் போகிறது. இந்த நாளில் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைத்துக் கொடுக்க ராசிநாதன் புதன், இன்றைக்கு கிழமை புதன் என்பதனாலே பெருமாளை வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு யோகமான நாள். அஷ்டமத்து சனி நடக்கிறதே, எப்படி யோகம் வரும் என்று நீங்கள் நினைக்கலாம். உங்களுடைய ராசிநாதனாக விளங்கும் சந்திரன் இன்றைக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இருக்கின்றார். தாய் வழியில் ஆதாயம் கிடைக்கும், இடம் பூமியால் லாபம் உண்டு, கட்டியை விட்டு பழுது பார்க்கும் எண்ணம் மேலோங்கும், கை நிறைய கணிசமான தொகை வரப்போகிறது. லாபஸ்தானத்தில் குரு இருக்கின்ற பொழுது கவலைப்பட வேண்டியது இல்லை. குறிப்பாக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் மூலம் நன்மைகள் கிடைக்கலாம். தொழில் செய்பவர்களாக இருந்தால் மாற்றினத்தவர்கள் மூலமாக உங்கள் கூட்டு முயற்சியிலே வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள்.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சப்தமஸ்தானத்திலே சனி சுக்கிரனோடு கூடியிருக்கின்றார். 7ல் சனி இருக்கின்ற பொழுது ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். அன்பு நண்பர்களின் ஆதரவு கொஞ்சம் குறையும். பெண்வெளி பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்கலாம். அதாவது குடும்ப பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்கலாம். குலதெய்வ வழிபாட்டிலே ஆர்வம் காட்டுங்கள். வாய்ப்பிருக்கின்ற பொழுது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் உங்களுடைய பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். அதிலும் 10ல் குரு இருக்கின்றார். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். இன்று உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. எனவே கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு இனிய நாள். சவால்களை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். சங்கடங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். சச்சரவு நீங்கி சமாதான கூடி வரக்கப் போகின்றது. 10லே செவ்வாய். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த புதிய பொறுப்புகளும் பதவிகளும் இன்றைக்கு கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் அதிலிருந்து விலகிக் கொண்டு விஆர்எஸ் பெற்று வெளியில் வந்து சுயதொழில் தொடங்கலாமா, என்ன தொழில் தொடங்கலாம், எங்கு தொடங்கலாம், யாரோடு கூட்டு வைத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் சிந்திக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. இந்த நாள் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன். தொழில் வளம் சிறப்பாக இருக்கின்றது. சிக்கல்கள் தீரும், சிரமங்கள் குறையும், ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். தாய்வழி ஆதரவு உங்களுக்கு உண்டு. மனம் சார்ந்தவர் சந்திரன். எனவே மனக்குழப்பங்கள் அகலும். நேற்று அதை செய்வோமா, இதை செய்வோமா, இப்படி சிக்கல் இருக்கிறது என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள். அதற்கெல்லாம் இப்பொழுது விடை கிடைக்கப் போகின்றது. அஷ்டமத்தில் குரு இருப்பதனாலே அலைச்சல் இருக்குமோ என்று நினைக்க வேண்டாம். ராசியில் சந்திரன் இருப்பதால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் அளவுக்கு பொருளாதாரம் கை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தொழில் வளம் மேலோங்கும் நாள். தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும். வருமானம் உயரும். வாழ்க்கை தேவைகளும் பூர்த்தியாகும். வாகனம் வாங்க வேண்டும், அல்லது இடம் வாங்க வேண்டும், அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்க்க வேண்டும் என்றெல்லாம் சுப செலவுகளை எண்ணி காத்திருந்தால் அது நடைபெறப் போகிறது. பஞ்சமஸ்தானத்தில் ராகு. உங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சிகளை அக்கறை காட்டுவீர்கள். பிள்ளைகளின் கல்யாணங்களை பற்றியோ அல்லது படிப்பு, மேல் படிப்பு அல்லது உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். அஷ்டமத்திலே செவ்வாய் இருக்கிறாரே என்று கவலைப்பட வேண்டாம். 6க்கு அதிபதியும் செவ்வாய். எனவே 6க்கு அதிபதி 8ல் இருக்கின்ற பொழுது விபரீத ராஜயோகம் என்று ஒரு யோகம் உண்டு. அந்த அடிப்படையில் பார்த்தால் செவ்வாய் பூமிகாரகன். இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அகலும். என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விட்டு லாபம் கிடைக்கலாம். அல்லது பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலலாம். அல்லது அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த பாகப்பிரிவுகள் சுமூகமாக முடியலாம். என்ன இருந்தாலும் பூமி சார்ந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 7ஆம் இடத்திலே செவ்வாய். கொஞ்சம் கோபம் அதிகரிக்கும். கோபத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். இருந்தாலும் கூட குழந்தைகள் நலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சியிலே வெற்றி கிடைக்கலாம். பிள்ளைகளின் கல்யாண சம்பந்தமாகவோ அல்லது அவர்கள் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதற்கான எடுத்த முயற்சியோ அது கைகூடலாம். அதே நேரத்தில் மறைமுக பகையும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய முன்னேற்றத்தை அருகில் இருப்பவர்களுக்கு தெரிவிக்க வேண்டாம். உத்தியோகத்தில் இருந்தால் சக பணியாளர்களோடு அளவலாகும் போது உங்கள் முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் விமர்சிக்க வேண்டாம், பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதன் விளைவாகவும் சில பிரச்சனைகள் வரலாம். 2லே புதன். மாமன் மைத்தன் வழியில் ஒரு மனதிற்கினிய சம்பவம், மகிழ்ச்சியான சம்பவம் நடைபெறப் போகிறது. இன்னும் சொல்ல போனால் அவருடைய குடும்பத்தில் நடைபெறும் ஒரு குதூகலமான விழா, திருமணம் போன்றவற்றை நீங்கள் முன்னின்று நடத்தும் வாய்ப்பு கூட வரலாம். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை. குரு பார்க்க கோடியன்மை என்பதனாலே உங்களுக்கு எல்லா வழிகளிலும் இன்பங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் திறமைக்குரிய அங்கீகாரம் கொடுத்து நல்ல முன்னேற்றத்தை வரவழைத்து கொடுக்கப் போகின்றார்கள். அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் நம்மை அழைப்பார்களா, நம்மோடு கூட இருப்பவர்கள் எல்லாம் சென்று விட்டார்களே, நாம் எப்பொழுதுதான் நல்ல நிலைக்கு வருவது, சம்பாதிப்பது என்று கனவு கண்டவர்களுக்கு இந்த நனவாகப் போகின்றது. 2லே சனி. கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்திலே மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஒற்றுமையும் பலப்படும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைத்து மகிழும் நாள். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கும் யோகம் உண்டு. பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். மேலதிகாரிகளின் கெடுபிடி இன்று மாறும். புதிய பொறுப்புகளையும் கொடுத்து, கூடுதல் பொறுப்புகளையும் கொடுத்து, அதே நேரத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரமும் வழங்குவார்கள். 2ல் ராகு இருப்பதால் செல்வ நிலை உயரும். செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த நாளில் பணியாளர்கள் தொல்லையும் உங்களுக்கு அகலும். சுயதொழில் செய்பவர்கள் மிக ஆச்சரியப்படும் விதத்தில் லாபம் இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது. இந்த நாள் நல்ல நாள்.
மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். சேமிப்புகள் கரையும். சிக்கனத்தை கடைபிடித்தாலும் கடைபிடிக்க இயலாது. விரயங்கள் கூடுதலாக இருக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையும். உறவினர் பகை உண்டு. உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசுபவர்களே என்று உங்களோடு பழகுவார்கள். வீடு வாங்குவது கட்டுவது பற்றியெல்லாம் நீங்கள் சிந்தித்தாலும் அந்த சிந்தனைகள் வெற்றி பெறாது. என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் முழுமையாக தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கிழமை புதன் என்பதனாலே ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் அல்லல்கள் தீரும், ஆனந்தம் பெருகும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.